ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இதுக்கு மேலே எப்படி எல்லாம் கேமும் விளையாடுறது, எப்படி எல்லாமே ப்ளே பண்ணுறது வித் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம மைண்ட்ஸ் மட்டும் தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி டெபாசிட் பண்ணிப்போம். ஒரு 1900 பண்ணிப்போம். ஓகேங்களா? சும்மா காட்டுறதுக்கு மட்டும் தான் பண்ணுறேன். ஓகேங்களா? டோட்டல் டெபாசிட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு ஓகே நண்பா, புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிடுங்க. யூபிஐ ஐடி வந்து இந்த வந்து ஹரி கேஷ்னோ உங்களோடது நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபோன்பேயில் கூகுள் பேயில் இருக்கிறது காப்பி பண்ணி இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பே பண்ணிப்போம். ஓகேங்க நண்பா, டெபாசிட்டில் ரொம்ப ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு வந்து நான் சொல்யூஷனாக 2 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. நீங்கள் எல்லாமே அதை வந்து பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே நண்பா, நான் இங்கே வந்து ஃபோன்பேயில் பே பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க. அண்டு யாருக்குன்னா கேமில் ஹெல்ப் பண்ணணும், என்னோட மணி ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் டெலிகிராமில், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே நண்பா, டெபாசிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கண்டினியூ பிளேயிங். ஓகே நண்பா, இது என்னோட செகண்ட் ஐடி. ஓகே, கண்டினியூ பிளேயிங் கொடுத்துட்டு எல்லா கேமும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? டெய்லி இதுக்கு மேலே வீடியோ வரப்போகுது. ஓகேங்களா? என்னென்ன பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுது கேமு, எதை பற்றி எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து மைண்ட்ஸ் தான் நம்ம உள்ளே போகிறோம். மைண்ட்ஸ்குள்ளே போயிடுவோம். ஓகே நண்பா, இப்போ வந்து மைண்ட்ஸ்குள்ளே போயிட்டோம். இப்போ இந்த கேம் புதுசாக வந்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது தான், இது வந்து பெட் அமௌண்ட். இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ மேலே 1900 இருக்குன்னா, இப்போ வந்து நம்ம 900 அங்கே கிளிக் பண்ணாங்க, மேலே வந்து 1000 தான் இருக்கும். ஓகேங்களா? மைண்ட்ஸ்னால் என்னென்னா பாம்பு இருக்கும். எவ்வளோ பாம்பு இப்போ 24 நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ 24 பாம்பில் ஒரே ஒன்று தான் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள். ஓகேங்களா? அதுதான் சொல்கிறேன். இப்போ மைண்ட்ஸ் 1 2 கொடுக்குறேன், 3 4 எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். அது யுவர் சாய்ஸ். ஓகேங்களா? நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுறதுலாம் இருக்குது. ஃபேர்னஸ் அப்படின்னு என்னென்னா கேமை சேஞ்ச் பண்ணுறது. அது ஃபுல் வீடியோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இது ஒரு வீடியோவில் போடுறேன் ஃபேர்னஸ்னு என்னன்ட்டு. ஓகேங்களா? இப்போ நான் பெட் அமௌண்ட் வந்து எவ்வளோ வைக்கிறேன்னா பாருங்கள் நண்பா, பெட் அமௌண்ட் ஒரு மேலே 900 இருக்கா, 100 கொடுக்குறேன். ஓகேங்களா? 100 கொடுக்குறேன். அந்த ஒரு பாம்பு தான் கொடுக்குறேன். ஆனால் எங்கே இருக்குன்னு தெரில, வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? அங்கே பாருங்கள் நண்பா, பாம்பே நான் டச் பண்ணிட்டேன். அதனால் 100 லாஸ் ஆகிடுச்சு. மேலே பாரு 800. நெக்ஸ்ட்டு பெட் அமௌண்ட்டு 100 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் விளாட்றேன். ஓகேங்களா? ஓகே, டீ மாதிரி போட்டேன். வெயிட் பண்ண பாருங்கள் நண்பா, ஒரு டைமண்ட் மாதிரி கொடுமா. ஓகே, மேலே பாருங்கள் 37 ப்ராஃபிட்டல் அப்படியே சைடில் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அப்படியே ஓகே 54 ப்ராஃபிட்டபிள். சைட்லேயே எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வித்ரா பண்ணேன்னா 1090. ஓகேங்களா? பாருங்கள் 90யா, 190 ப்ளஸ் 100 ப்ளஸ் 90 எவ்வளோ 106. 100 லாஸ் பண்ணேன். இப்போ நான் திருப்பி ரிகவரி பண்ணிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொன்றும் தொடும்போது தான் அதிகமாக காசு கொடுப்பான். ஓகேங்களா? இப்போ நான் ஒன்று தொடுறேன் பாருங்கள். தொட்டேன்னா அங்கே பாருங்கள் 126 26 ரூபா. இப்போ நான் இன்னும் தொட்டேன்னா இன்னும் ஒரு 46 ரூபா கொடுப்பான். நான் எனக்கு போதும். ஓகேங்களா? அதனால் கேஷ் அவுட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு டைம் பிக்கிறேன் டைம். ஓகே 47 பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் நண்பா, லாஸ் ஆன அமௌண்ட் எல்லாமே நான் ரிகவரி பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒரு 100 லாஸ் ஆகிடுச்சு. திருப்பி இது பண்ணேன் 247. இப்போ நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா? பெட் அமௌண்ட் 100 போட்டுதான் அண்ட் 147 இஸ் மை ப்ராஃபிட்டபிள். ஓகேங்களா? பெட் அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து 47 கொடுக்குறேன்னா இங்கே எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம் நண்பா, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 47 கொடுத்தேன். இப்போ வெயிட் பண்ணுங்கள், பிக் ரேண்டம் ஒன்று கொடுத்தேன். ஓகேங்களா? 1 2 3 4 ஓகே 4 கொடுத்துருக்கேன். வித் 1 மைன்ஸில் ஒரு பாம்பில் 4 கிளிக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ப்ராஃபிட்டபிள் பாருங்கள், 55.39. ஓகே, நல்லா பாருங்கள், நல்லா கிளியரன்ஸாக நல்லா பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் வந்து மைன்ஸ் வந்து 2 கொடுக்குறேன். இப்போ 2 மைன்ஸ் கொடுத்தேன்னா அதே 4 தான் நான் தொட போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ப்ராஃபிட் எவ்வளோ வரும்ன்ட்டு பாருங்கள். 66.47 இன்ட்டு 2 நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ நீங்கள் 3 மைன்ஸில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது மாதிரி தான் எல்லாமே. இப்போ நான் ஒரு 3 மைன்ஸ் நான் 1 ரூபா மட்டும் 3 மைன்ஸ் ஒன்று தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒன்றே ஒன்று போதும் நண்பா. அங்கே பாரு 52. நீங்கள் 1 மைன்ஸில் நான் கொடுக்கும்போது அது எனக்கு வந்து 55 தான் கொடுத்தான். நான் 3 மைன்ஸில் ஒன்று கிளிக் பண்ணாங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குறான். ஓகே நண்பா, இப்போ வந்து மைன்ஸில் எவ்வளோ கொடுக்குறோன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபேர்னஸ் வந்து சேஞ்ச் பண்ணிப்போம் ஒரு டைமு. ஃபேர்னஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே,
இப்போ ஆட்டோ பெட்டை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்குறோம். இங்கே வந்து பெட் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். 1 ரூபி கொடுத்துக்கலாம், எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். பாம்பும் இங்கே எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை நண்பா, ஓகேங்களா. இப்போ வந்து மற்றது என்னடா ஆட்டோ பெட்டில் என்னடா ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ, கிளியர்னஸாக சொல்கிறேன். பெட் அமௌண்ட் நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு 10க்குள்ளே கொடுத்துருங்க. இப்போ உங்ககிட்ட எவ்வளோ மேலே அமௌண்ட் இருக்குது, எங்கிட்ட 1900 இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கொடுக்கணும். அது எல்லாம் பிளான் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ நான் 5 ருபீஸ் நான் கொடுக்குற எக்ஸாம்பிள், ஓகே, எவ்வளோ வேணால் பாம்பு கொடுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இப்போ வந்து சும்மா தான் வச்சேன், 1 ருபி நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. இப்போ இன்க்ரீஸ்டு பை ஆன் வின் அப்படின்னு என்னன்னா, நீங்கள் ஒவ்வொரு டைம் வின் ஆகும்போதும் உங்களுக்கு வந்து 20% இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் பெட் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் அங்கே வின் ஆகுனீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை நான் எப்படி லைவாக காட்ட போகிறேன், ஓகேங்களா. ஆன் லாஸ் எப்போயுமே வச்சுக்கோங்க நண்பா, ஓகேவா. ஆன் லாஸ் வந்து இப்போ லாஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பெட் அமௌண்ட், ஓகேங்களா. புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டாப் ஆன் லாஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டாப் ஆன் லாஸ்னால் வெயிட் பண்ணுங்க நண்பா. ஸ்டாப் அண்ட் லாஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து 100 இப்போ வந்து மேலே 1900 இருக்குன்னா வச்சுக்கோங்க. இப்போ வந்து 100 லாஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் ஆகிடும், அந்த ஆட்டோ பெட் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதை பற்றி தான் இப்போ நான் ஸ்டாப் அண்ட் லாஸ் வந்து 200 கொடுக்குறேன். நான் இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுற பாருங்கள். ஓகே, 1 2 3 4 அண்டு 5 6 7 8 9. ஓகே, நான் ஆட்டோ பெட்டில் இது மட்டும் தான் தொடணும் அப்படின்ட்டு நான் வந்து அசூரன்ஸாக கொடுக்குறேன், ஓகேங்களா. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஆன் லாஸ் வந்து 50%, ஸ்டாப் அண்ட் லாஸ் வந்து 200, ஓகேங்களா. இப்போ நான் வந்து மேப் வந்து ரிஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன், ஹைட் எல்லாமே ஓகே, எல்லாம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நண்பா, பெட்டு கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்ட் ஆட்டோ பெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இன்ஸ்டா பெட், அனிமேஷன், மேக்ஸ் பெட் அப்படின்னா என்னென்னா, இதை வந்து நான் ஃபுல்லாக காட்ட போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டா பெட்டாக ஸ்பீடாக வந்து பெட்டாக ஆகும், நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், எதுவும் ஃபீல் பண்ணுங்க. மேக்ஸ் பெட்னா என்னன்னா, நான் இங்கே எனபிள் கொடுக்குறேன். எனபிள் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேக்ஸ் நீங்கள் காட்டுறோம். அந்த மேக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் அமௌண்ட் வந்துடும் நண்பா. அதனால் அது எனபிள் வச்சுக்காதீங்க, ஓகேங்களா. அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே, உங்களுக்கு அதான் நல்லது. எந்தெல்லாம் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு அந்த மேக்ஸ் பெட்னால, அதனால் வேணாம், 5 கொடுத்துரும், ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ரூல்ஸ் எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க நண்பா, நம்மளுக்கு படிக்கிறதுனாவே தலைவலி, ஓகேங்களா. இப்போ வந்து ஆட் கீ அப்படின்னா, நீங்கள் ஒரு பிசியில் விளையாடுறீங்கன்னா இப்போ ஸ்பேஸு, எஸ்ஸு, ஏடி அதெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேங்களா. மவுஸில் ஒரு டைம் டப்புன்னு அடிக்கிறதுக்கு பதிலாக அது பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட்டோ பெட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா, ஒரு மைண்ட்ஸ் வந்து 2 வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸ்டார்ட் ஆட்டோ பெட் கொடுக்குற பாருங்கள், மேலே அமௌண்ட்டும் பாருங்கள், ஓகேங்களா. ஸ்டார்ட் ஆகிடுச்சா, அமௌண்ட் ஏறுது, அந்த மேப்லேயும் பாருங்கள் பச்சை கலரில் ஏறுது மேலே பாருங்கள், ஓகேங்களா. இப்போ நான் இன்ஸ்டா பெட்டு நான் ஆன் பண்ணுறேன். இப்போ பாரு ஸ்பீட் ஆகும், ஆட்டோ பெட் வந்து ஸ்பீட் ஆகும், அந்த அமௌண்ட் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா, இங்கே 200 லாஸ் ஆகிடுச்சு, அதனால் ஸ்டாப் ஆகிடுச்சு, ஓகேங்களா. அப்போனா இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லது இல்லை அப்படின்ட்டு தான் இது ஒன்று ஸ்டாப் அண்ட் லாஸ், ஓகேங்களா. ஸ்டாப் அண்ட் லாஸ் ரொம்ப அதிகமாக வச்சுக்காதீங்க, ஓகேங்களா நண்பா. ஸ்டார்ட் அண்ட் பெட் வந்து அதிகமாக வச்சுக்காதீங்க. ஸ்டாப் அண்ட் லாஸ் வந்து எப்போயுமே நீங்கள் ப்ரெடிகேட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஒரு 500 200 அப்படி வைங்க. இப்போ பெட் அமௌண்ட் 2 கொடுத்துருக்கேன், அண்டு மைண்ட்ஸ் 1 தான் கொடுத்துருக்கேன், வெயிட் பண்ணலாம், ஓகேங்களா. ஓகே, 1850. அதுக்கு மேலே ஏறுமான்னு தெரில. ஸ்டாப் ஆட்டோ பெட் வேறு எதுனா ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா. ரொம்ப லாஸ் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா. 50% இன்க்ரீஸ் கொடுத்துருந்தோம், அதுவும் ஒர்க் ஆகலை. மைண்ட்ஸ் 2 கொடுப்போமா. ஸ்டாப் அண்ட் லாஸ் வந்து எவ்வளோ கொடுப்போம், ஒரு 500 கொடுப்போம், ஓகேங்களா. ஓகே நண்பா, ஒரு டைம் லாஸ் ஆகும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும்னா 30% கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. வெயிட் பண்ணுவோம். 900 வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம், ஓகேங்களா. மேலே பாருங்கள், இதுக்கு பேர் தான் நண்பா ஆட்டோ பெட்டு. எதுக்கு ஆட்டோ பெட் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாதி பேருக்கு தெரியாது, அதனால் ஃபுல்லாக கிளியராக நான் சொல்லி கொடுக்குறேன், ஓகேங்களா. மேலே பாருங்கள் 82 77 80 95. ஓகே நண்பா. ஐயோ, லாஸ் 900. ஓகே, ஆட்டோ பே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நம்ம வந்து ஸ்டாப் அண்ட் ப்ராஃபிட் கொடுக்கணும். ஸ்டாப் அண்ட் ப்ராஃபிட்னா நம்மளுக்கு ஒரு 100ன்னு கொடுத்துருந்தா இப்போ 900 அதே தானாக ஸ்டாப் ஆகிடும், ஓகேங்களா. அதுதான் அதுக்கு பேர் தான் ஸ்டாப் அண்ட் ப்ராஃபிட். இப்போ நாங்கள் வேறு ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுறேன், அது நான் வேறு எதனா சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்ட்ராட்டஜிஸ்ன்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நான் ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோலாம் நான் க்ளீனாக போடுறேன், எப்பயுமே ப்ராஃபிட் வர மாதிரி, ஓகேங்களா. அந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன்.
டைம் இல்லை, அதனால தான் நான் போடுறதில்ல வீடியோ. ஏன்னா நாங்கள் ஹேக்கிங் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்ட் டைமில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் யூடியூப் சேனலுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. அதனால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேங்களா. நீங்கள் எனக்கு டெலிகிராமில் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேக்கோட பாட் யாருக்குன்னா வேணும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸ்டேக் பாட் நான் ஃபுல்லாக கொடுக்குறேன் உங்களுக்கு. 7 days பிளான் இருக்குது, 1 days பிளானும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அந்த பிளான் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸ்டேக் பாட்டோட பாட் வந்து எல்லாம் ஏமாற்றுவாங்க நண்பா. 200க்கு 300க்குலாம் கொடுக்குறேன். பட் அந்த மாதிரி எதுவும் நம்பாதீங்க, எல்லாம் ஏமாற்றிடுவாங்க, ஓகேங்களா. 1900 ஓகே. இது ஏறுற மாதிரி தெரியல, அதனால நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு எதுனா யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஓகே நண்பா, இப்போ பெட் அமௌண்ட் நான் 5 கொடுத்துருக்கேன். ஆன் லாஸ் வந்து 22%. ஒவ்வொரு டைம் லாஸ் ஆகும்போது 22% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு தான் அது. ஓகே, ஸ்டாப் அண்ட் ப்ராஃபிட் வந்து 100 இருந்தால் போதும். நான் இப்போ ஸ்டாப் அண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ப்ளஸ் கொடுக்குறேன். ஓகே ப்ளஸ் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கொடுக்குறோம், ஓகேங்களா. ஓகே நண்பா, ஸ்டார்ட் கொடுக்குறேன். நல்லா பாருங்கள், மேப்பையும் பாருங்கள் எதுக்கும், ஓகேங்களா. நீங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் நீங்கள் விளாட்றீங்கன்னா நீங்கள் மேப்பை வைக்கலாம். ஃபோனில் விளாட்றோன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது, ஓகேங்களா. 9:12 ஓகே. இன்ஸ்டாபேட் ஆன் பண்ணுறேன், ஓகேங்களா. இன்ஸ்டாபேட் எதுக்குன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா. ஒன்று ஈஸியாக தெரிஞ்சிடும் நண்பா. ஒன்று லாஸ்னா லாஸ், ப்ராஃபிட்னா ப்ராஃபிட், அதுக்கு தான் அது, ஓகேங்களா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். 1900 1050 வந்தால் ஸ்டாப் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டாப் ஆன் ப்ராஃபிட் வந்து 100 கொடுத்துருக்கோம். ஆனால் இது 100 இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியல, ஓகேங்களா. 910 950 921 931 937 938 925 அங்கே பாருங்க நண்பா, இது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரில, ஓகேங்களா. 62 லாஸு, வெகார்டு 700. நெக்ஸ்ட் வீடியோவில் வெகார் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ப்ரான்ஸ் எல்லாம் எப்படி வருது, சில்வர் எல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, நான் அது ஒரு தனி வீடியோ போடுறேன். இதுக்கு மேலே எல்லாமே கண்டினியூஸாக வீடியோ வந்துட்டுருக்கோம், எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம், நான் க்ளீனாக எல்லாம் பண்ணி கொடுக்குறேன், ஓகேங்களா நண்பா. உங்களுக்கு யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணணுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மட்டும் டெலிகிராம் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்டு ஸ்டேக்கோட பாட் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா. நான் ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறேன், ஓகேங்களா. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் நான் வந்து ஏர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை, ஓகேங்களா. இப்போ வெயிட் பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி ஏதோ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். 922 29 எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, வெயிட் பண்ணுவோம் நண்பா. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். எதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம், ஓகேங்களா. இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள், கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும், ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள். 953 வந்துச்சு நண்பா, ஸ்டாப் பண்ணிவிடுவோம். 50 வந்துச்சா, இன்னும் ஒரு 50 வந்தால் 2000 2K எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், 100 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னே 2000 போயிடுச்சு, சும்மா உங்களை காட்டுறதுக்காக தான். நான் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து பாட்டை வச்சு தான் ஃபுல்லாக ப்ளே பண்ணுறோம், ஓகேங்களா. இப்போ நான் வேறு எதனா கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பாக்ஸ் இந்த செஸ் கேம்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி ஒரு போட்டு ஆட்டோ பெட் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஆட்டோ பெட் ஸ்டார்ட் பண்ணுறோம். பெட் அமௌண்ட் வந்து 4 கொடுக்குறேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சும்மா ட்ரை பண்ணுறேன், நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஓகே சேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஃபேர்னஸ் சேஞ்ச் எதுக்கு கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, அதுக்கு தனியாக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன், ஓகேங்களா. நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. ஃபேர்னஸ் எந்த கேமை பற்றி சுத்தமாக தெரியலனா என் யூடியூப் சேனலில் வந்து எல்லாமே பார்த்து எல்லாமே ஈஸியாக கற்றுக்கணும் எனக்கு. அண்டு நேற்று ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒன்று கேட்டிருந்தாங்க, வித்ரா பண்ணால் இந்த கேமு ஃபேக்காக ரியலா, ஏர்ன் பண்ணால் வித்ரா பண்ணால் காசை கொடுப்பானா, எல்லாமே 100% ரியல் தான். வித்ரா பண்ணால் காசு எல்லாம் கொடுப்பான், டோன்ட் ஃபீல், அது கொடுக்காமலாம் போயிட மாட்டான். உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், அவ்வளோதான், ஓகேங்களா. நண்பா லாஸ் நண்பா 932 அங்கே பாருங்கள், ஏற்கனவே 950 இருந்தது, ஓகேங்களா. ஸ்டாப் பண்ணிவிட்டு நாமளே ஏர்ன் பண்ணிடலாம், எனக்கு ஒரு பிளானு. என்ன சொல்கிறீங்க நீங்கள், இல்லை வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரை பண்ணுவோமா? ஓகே, வெயிட் பண்ணுவோம், ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடலாம். வேறு எதுனா ப்ளஸ் கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருப்பேன். இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணிவிட்டு நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், நல்லா பார்த்துருப்பீங்க, நான் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. இது ஒரு 1000 ஸ்ட்ராட்டஜி தான், ரொம்ப பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி தான். பட் எல்லா ஐடியிலையும் ஒரு டைம் தான் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா.
ஒரு 50 பார்க்கலாம் நண்பா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு. ஏன்னா நான் பெட் அமௌண்ட் அண்ட் இன்க்ரீஸ் லாஸ் எல்லாம் 80% கொடுத்துருந்தா கரெக்டாக வந்திருக்கும். ஓகேங்களா, அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். 45க்கு வந்துச்சு பார்த்தீங்களா, 20லேருந்து நல்லா பாருங்கள். ஓகே, ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபேர்னஸை சேஞ்ச் பண்ணிவிடுவோம். நண்பா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான நியூஸு. திஸ் மந்த் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் என்னோட ஃபேஸ் ரிவீலோட நான் வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா, அதுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பெட் அமௌண்ட் வந்து ஒரு 54 போட்டுருவோம். இருக்கிற சில்லறையை போட்டுருவோம். வெயிட் பண்ணு நண்பா. ஓகே ஓகே, பார்க்கலாம் நண்பா. ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கேன். வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா, 916. ஓகே, 54 கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணு நண்பா. ஓகே, 54 80 இருக்கு மேலே ப்ராஃபிட்டு. திருப்பி பெட்டு கொடுக்குறேன். திருப்பி கொடுத்து அப்படியே அது எல்லாமே கொடுக்கணும். ஓகே 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 நண்பா. ஓ ஜஸ்ட் மிஸ் நண்பா, அவங்க பாரு. ஒரு 2000 பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஓகேங்களா, ஓகே 2000 வந்துச்சு. ஓகே நண்பா, பாய் பாய். எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இங்கே ஒரே ஒரு பாம் பாருங்கள், அதை நான் கிளிக் பண்ணியிருந்தா அவ்வளோதான் போயிடும். ஓகேங்களா, ஃபேர்னஸ் சேஞ்ச் கொடுத்துக்கிறேன். ஓகே நண்பா, பாய் பாய். எல்லாருக்கும் பாய். எதனா ஹெல்ப்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். எல்லோரும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா. இந்த பாட் ஒர்க் ஆகுமா எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க நண்பா. பாட் வந்து 100% ஒர்க் ஆகும். நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏன்னா ஃபஸ்ட்டு மட்டும் நீங்கள் எங்கிட்டேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதை பற்றி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஃபுல் கைட்னஸ் எங்கள் டீம் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, சரி ஓகே நண்பா. இந்த காசு மணியை வந்து வால்ட்டில் போட்டு வச்சுருவோம். வால்ட்டில் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாம் பாட்டை வச்சு யூஸ் பண்ணி விளையாடுவோம். ஓகேங்களா, பாட் எப்படி ஒர்க் ஆகுன்ட்டு எல்லாம் டெலிகிராமில் கேளுங்க. பாய் பாய்.